Hi, hello guys. Welcome back to Atanayagan Sport Channel. PKL சீசன் 11 இப்ப முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு டீமும் பிளே ஆஃப் போறதுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் அணிக்கு கடைசி ஒரு வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் தலைவாஸ் அணி பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா, இன்னும் எத்தனை மேட்ச் இருக்கு, எத்தனை மேட்ச் வின் பண்ணா பிளே ஆஃப் போவாங்க, ஏன்னா எத்தனை பாயிண்ட் எடுக்கணும் ஒரு டீம் பிளே ஆஃப் போகணும்னா, தமிழ் தலைவாஸ் அணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல எத்தனாவது பொசிஷன் இருக்கிறாங்க, இனி வரப்போற மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் அணி பிளே ஆஃப் போகணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் இனிமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணா போதும். சரி, ஓகே, இப்ப வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். தமிழ் தலைவாஸ் அணி எல்லா சீசன்லயும் ஸ்டார்டிங்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் போக போக ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க, 3 மேட்ச் தோப்பாங்க, 2 மேட்ச் ஜெயிப்பாங்க, 3 மேட்ச் தோப்பாங்க, இப்படிதான் நடந்துகிட்டே இருந்தது. முக்கியமான சில பிளேயர்ஸுக்கு எல்லாம் இன்ஜுரி ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் ஃபார்ம்ல இல்லாம இருக்கிறாங்க. சரி, இந்த சீசனாச்சும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மாத்துவாங்க. தமிழ் தலைவாஸ் அணி மிஸ்டேக், அப்புறம் இந்த இன்ஜுரி கன்சர்ன், அப்புறம் எல்லாத்தையும் மாத்தி ஒரு புது தமிழ் தலைவாஸ் அணியா இந்த சீசன் விளையாட போறாங்கன்னு நினைச்சு கடைசியில சீசனுக்கு சீசன் என்ன நடக்குமோ அதையே திரும்ப தமிழ் தலைவாஸ் அணி நடந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து ஒரு எண்டு கார்டே கிடையாது மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாஸ் அணி. சரி, ஓகே, இப்ப இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த சீசன்ல தமிழ் தலைவாஸ் அணி பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சில தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கும் சரி, தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் அணியுடைய பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தோம்னா 9th பொசிஷன்ல இருக்கிறாங்க. 16 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 6 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 9 மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் டை பண்ணிருக்காங்க. மொத்தமா 38 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு டீம் பிளே ஆஃப் போறதுக்கு மினிமம் ஒரு 65 பாயிண்ட் 70 பாயிண்ட் வேணும். இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் அணிட்ட வெறும் 38 பாயிண்ட் தான் இருக்கு. இன்னும் 30 பாயிண்ட் வேணும். 30 பாயிண்ட் எடுத்தாதான் தமிழ் தலைவாஸ் அணியால பிளே ஆஃப் போக முடியும். இன்னும் ஒரு 6 மேட்ச் தான் இருக்கு. 6 மேட்ச்ல 5 மேட்ச் வின் பண்ணா ஈஸியா பிளே போயிருவாங்க, டாப் 6ல முடிச்சிருவாங்க. பட் அதை பண்ணுவாங்களா தமிழ் தலைவாஸ் அணி? ஏன்னா லாஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்க, பட் அவங்களால பிளே ஆஃப் போக முடியல. இந்த சீசன் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு வின் பண்ணிட்டு போவாங்களா பிளே ஆஃப்னு, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணா எது வேணாலும் சாதிக்கலாம். எப்பவுமே ஒரு டீம் ரொம்ப மோசமா விளையாண்டு கடைசி வரையும் போராடி அவங்க பிளே ஆஃப் போவாங்க பாருங்க, அந்த டீமை தான் டைட்டில் அடிச்ச டீமை விட அந்த டீமை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர், அந்த டீம் வேற லெவல் பண்ணிட்டாங்க இந்த சீசன். நெக்ஸ்ட் சீசன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் தமிழ் தலைவாசனுக்கு சீசன் 9லயும் நடந்திருக்கு. ரொம்ப மோசமா விளையாண்டு ஃபைட் பண்ணி பிளே ஆஃப் போவாங்க. அப்ப எல்லாருமே தமிழ் தலைவாஸ் அணியே பேசினாங்க, சூப்பர் அந்த டீம் வேற லெவல் பண்ணிருக்கு, கடைசி வரையும் போராடி ஃபைட் பண்ணி பிளே ஆஃப் போயிருக்காங்க, பெல்ட் டிசர்வ்டான ஒரு டீமா இருக்கு. டைட்டில் வின் பண்ண ஜெய்ப்பூர் பின் பேந்தர்ஸ் டீமை விட அதிகமா பேசுறாங்க தமிழ் தலைவாஸ் அணியை பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த சீசன்லயும் ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. தமிழ் தலைவாஸ் அணி தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணி இதே மாதிரி பேச வைப்பாங்களா மற்றவங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீசன்ல தமிழ் தலைவாஸ் அணிக்கு வெறும் 6 மேட்ச் தான் இருக்கு. இந்த 6 மேட்சுமே ரொம்ப டஃபா தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணா இது வேணாலும் சாதிக்கலாம். தமிழ் தலைவாஸ் அணி 6 மேட்ச் எந்தெந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாங்கன்னா, யுமும்பா டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாங்க, அப்புறம் ஜெய்ப்பூர் பின் பேந்தர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாங்க, பர்னா பைரட்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்க, அப்புறம் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாவும், பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாவும், பனேரி பல்டன் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் விளையாட போறாங்க. மொத்தம் 6 மேட்ச் விளையாட போறாங்க. இந்த 6 மேட்ச்ல 5 மேட்ச் வின் பண்ணியே தீரணும் தமிழ் தலைவாஸ் அணி இந்த சீசன் பிளே ஆஃப் போனோம்னா. இந்த 6 மேட்சையுமே தமிழ் தலைவாஸ் அணி வின் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டிஃபென்ஸ் நல்ல ஒரு சாலிடா இருக்கணும், மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. இனி வரப்போற மேட்ச்ல கார்னர்ஸ் 2 பேருமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நிதிஷ்குமாரும் சரி, அமர்குசன் பெஸ்டாமே சரி, உங்க 2 பேருமே மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. மிஸ்டேக் பண்ணாம கண்ட்ரோலா இருந்து விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஒரு டீம் டிஃபென்ஸ் நல்லா பண்ணிட்டாவே ரைடர்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த சீசன்ல தமிழ் தலைவாஸ் அணிக்கு அது நடந்திருக்கு. டிஃபென்ஸ்ல சொதப்பிட்டா ரைடர்ஸ்லயும் சொதப்பிடுவாங்க. இதே டிஃபென்ஸ்ல நல்லா பண்ணிட்டாங்கன்னா ரைடர்ஸும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரப்போற மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் அணி டிஃபென்ஸ்ல நல்லா பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ரைடர்ஸுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அப்பதான் ஒவ்வொரு மேட்ச்ல ஜெயிச்சு பிளே ஆஃப் போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப மோசமா விளையாண்டா. இப்ப வேற முக்கியமான பிளேயர்ஸ்ல இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் இனி இருக்கிற பிளேயர்ஸை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப வேற பாயிண்ட்ஸ் டேபிள்ல தமிழ் தலைவாஸ் அணிக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான் விளையாண்டு இருக்காங்க ஒவ்வொரு டீமும். இதை பயன்படுத்திக்கிட்டு தமிழ் தலைவாஸ் அணி பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தமிழ் தலைவாஸ் அணி இந்த சீசன் ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு பிளே ஆஃப் போவாங்களா, தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் போவாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.